சாதத்துக்கு ஏத்த வெஜிடபிள் குருமா செய்வது எப்படி? வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதலில் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றி பிரியாணி ஸ்பைசஸ், சோம்பு, வெங்காயம் மற்றும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டை போட்டு நன்றாக வதக்க வேண்டும். இது வெஜ் குருமா என்பதால் சுந்தர் சீப்பனை போல இஷ்டத்துக்கு ஆட்களை சேர்க்கலாம். கேபேஜ், பொட்டேட்டோ, பீட்ரூட், கேரட், தக்காளி மற்றும் மீல் மேக்கரை சேர்க்க வேண்டும். இப்பொழுது சிறிதளவு உப்பை சேர்த்து நன்றாக மிக்சிங் ஆஃப் இந்தியா செய்ய வேண்டும். இப்பொழுது மஞ்சத்தூள், மிளகாய் தூள் மற்றும் சீரகத்தூளை சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். அந்த கலவை மிக்ஸ் ஆகும் கேப்பில் ஒரு மிக்சியில் தேங்காய் மற்றும் பாதாமை சேர்த்து அரைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது பேக் டு குருமா வெஜிடபிள்ஸ் உடன் தண்ணீர் மற்றும் தேங்காய் கலவையை சேர்க்க வேண்டும். நன்றாக மிக்ஸ் செய்து தேங்காய் கலவை அரைத்த மிக்சியில் தண்ணீர் ஊற்றி அதையும் சேர்த்து விடுங்கள். நன்றாக மிக்சிங்கா செய்து கொதிக்க விட்டு கொத்தமல்லியை சேர்த்தால் என் குருமா வாசம் வீடெங்கும் வீசும். காய்கறிகள் வெந்திருந்ததே, தீராத பசியில் வயிறு சவுண்ட் கொடுக்க அள்ளி சாப்பிட்ட சுவையேறுமோ. இந்த வெஜ் குருமாவை செய்து சுவைத்து மகிழுங்கள். ஹேவ் ஃபன் கைஸ். ஓகே பாய்.